சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன், அதுபோல் விந்து வந்து அடக்கி வைக்கிற திறன், இந்த ரெண்டும் ஒன்று தான். சிறுநீரை யாரால் அடக்க முடியலையோ, அடிக்கடி ஒன்றுக்கு போகிறாங்களோ அவங்களால விந்தையும் அடக்க முடியாது. உடல் உறவில் ஈடுபடும்போது உடனே விந்து வெளியே வந்துடும். அதனால் விந்தை அடக்கி வைக்கணும். விந்து வந்து வெளிப்படுவது, உடல் உறவின் போது விந்தை வெளிப்படுத்துவது என்பது அந்த ஆணின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். எப்போ அதை வெளிப்படுத்தணும்? ஒரு பெண் வந்து முழுமையாக திருப்தி அடைந்த பின்னர் அந்த விந்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அந்த விந்தை வெளிப்படுத்துகிற திறன் அந்த ஆணின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ விந்தை அடக்கி வைக்கிற திறன் இருக்க வேண்டும். விந்தை வெளிப்படுத்துறது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா அப்போ அவனுக்கு எந்த திறன் தேவை? விந்தை அடக்கி வைக்கிற திறன் இருக்கணும். விந்தை அடக்கி வைக்கிற திறன் வந்து அந்த ஆணுக்கு இருக்கணும். அப்போ அந்த திறன் வந்து இப்போ ஒரு ஆணால் சிறுநீரை அடக்க முடியல, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறான், சிறுநீர் வருதுனாலே அப்படியே படுக்கையிலே சிறுநீர் கழிக்கிறாங்க, அப்படி பிரச்சனைகள்லாம் சில ஆண்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான ஆண்களுக்கு விந்தை அடக்கி வைக்கிற திறன் இருக்காது. உடலுறவின் போது அப்படிப்பட்ட ஆண்களுக்கு வந்து உடலுறவின் போது விந்து உடனே வெளிப்பட்டு விடும். அதனால் வந்து விந்தை அடக்கி வைக்கிற திறனும் சிறுநீரை அடக்கி வைக்கிற திறனும் இது ரெண்டும் ஒன்று தான். அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறுநீரை அடக்கி வைக்கிற திறனுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னா வெந்தயம் சாப்பிடுங்க. வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் அபாரமாக வளரும். நீங்கள் சர்வசாதாரணமாக அந்த பழக்கம் வரும். நீங்கள் வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா சிறுநீரை வந்து அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் ஈஸியாக அடக்கி வைக்கிற திறன் உங்களுக்கு வரும். ஆண்மைக்கும் இந்த வெந்தயம் என்பது கண்டிப்பாக ஆண்மைக்கும் மிக உதவியாக இருக்கும். ஆண்மை குறைபாட்டை சரி செய்கிற ஒரு மருந்தாக கூட இந்த வெந்தயம் என்பது இருக்கும். அதனால் வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா சிறுநீரை அடக்கி வைக்கிற திறனும் அபாரமாக இருக்கும். உடம்புல தேவையற்ற உஷ்ணங்களை நீக்கும். இப்போ வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இரவு அந்த காஞ்ச வெந்தயம் இருக்குல்ல, கடையில் வாங்குகிறோம், அந்த வெந்தயத்தை அப்படியே இரவான ஒரு கைப்பிடி வாயில் அள்ளி போட்டு தண்ணி குடிச்சிருங்க. அவ்வளோதான். அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது என்ன பண்ணும், ஊறிட்டு அப்புறம் மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது, நல்லா தூக்கம் வரும். இந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது மலச்சிக்கல் இருக்காது, நல்லா தூக்கம் வரும் இரவு. அது மாதிரி விந்தை அடக்கி வைக்கிற திறனும் இருக்கும். விந்தை அடக்கி வைக்கிற திறன், அப்போ சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன், இது வந்து இந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது நல்ல சிறப்பாக இருக்கும். சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் இருந்தால் தான் ஒருத்தரால் நல்லா தூங்க கூட முடியும். ஏன்னா சிறுநீர் அடிக்கடி இரவில் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருக்கார் அப்படின்னா அவரால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா அடிக்கடி இவருக்கு சிறுநீர் வர்ற மாதிரியே தோணும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பார். அவரால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. நிம்மதியாக தூங்கணுன்னா முதல்ல நல்ல சிறுநீரை அடக்கி வைக்கணும். அப்போ தான் நிம்மதியான தூக்கமே வரும். இப்போ வந்து ட்ரெயின் போகணுன்னா கேட்டை மூடிடணும். இப்போ ட்ரெயின்ங்கிறது எது? தூக்கம். நீங்கள் கேட்டை திறந்து வச்சுட்டு ட்ரெயினையும் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஏதாவது வண்டி வந்து அந்த ட்ரெயினை போக விடாமல் குறுக்க வந்து நின்றுட்டுருக்கும். ட்ரெயின் அப்புறம் ஆக்சிடெண்ட் தான் ஆகும். அது மாதிரி தான். நல்லா தூங்கணும் அப்படின்னா முதல்ல கேட்டை எடுத்து சாத்திடணும். சிறுநீர் வந்து காலையில் போய்க்கலாம், நல்லா தூங்கி முழிச்சப்புறம் போய்க்கலாம். இடையில வந்து அடிக்கடி சிறுநீர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தூங்க முடியாது. தூக்கங்கிற அந்த ட்ரெயினால் போக முடியாது, ஆக்சிடெண்ட் ஆகிடும், விபத்தாயிடும். அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன், அதற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் வெந்தயம். வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா சிறுநீரை நல்லா எளிதாக அடக்கி வைக்கிற அந்த திறனை அபாரமாக வளர்த்துக்கலாம். நல்லா தூக்கம் வரும், மலச்சிக்கல் இருக்காது, செரிமான குறைபாடு இருக்காது. வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அந்த கடையில் நம்ம வாங்குகிற அந்த காஞ்ச வெந்தயத்தை ஊற வச்செல்லாம் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வந்து ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே வந்து இல்லை வெந்தய டீ போட்டு குடித்தாலும் சரி, ரொம்ப எளிதான வழி. அந்த வெந்தயத்தை ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் அள்ளி போட்டு தண்ணியை குடிச்சிட வேண்டியதான். அதை ஊற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது வயிற்றுக்குள்ளே போய் அது ஊறிடும். அதில் நிறைய நார்ச்சத்து இருக்கும். அப்புறம் அது வந்து நார்ச்சத்து, மருத்துவ குணம் எல்லாமே இருக்குது. அந்த நார்ச்சத்து வந்து மலச்சிக்கல் இல்லாமல் செய்து விடுகிறது. இரத்தத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. சர்க்கரை நோயாளிக்கு இந்த வெந்தயம் மிக உதவியாக இருக்கும். அந்த வெந்தயத்தில் என்னென்னா, நம்ம எடுத்துக்கிற முறை இருக்குது பாருங்கள். சிலர் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் மென்று சாப்பிடுவாங்க. அது சிலருக்கு சிரமமாக இருக்கும். அதோட சுவை கசப்பாக இருக்கும். அது சிலருக்கு சாப்பிட்றதுக்கு கடினமாக இருக்கும்.
அதுக்கு எளிதான வழிமுறை என்னென்னா, காஞ்ச வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க. கடையில் வாங்குகிற அந்த வெந்தயத்தை ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க. ரொம்ப ஈஸி. நல்ல மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும். விந்தை அடக்கி வைக்கிற திறன், அது மாதிரி சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் இது அபாரமாக வளரும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இது அற்புதமான வெந்தயம் வந்து நல்லா அற்புதமான மருந்து.